அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தில் தன்னுடைய பாடலை பயன்படுத்தியதை நீக்க கோரி வனிதா விஜயகுமாருக்கு உத்தரவிடக் கோரி இசையமைப்பாளர் இளையராஜா தொடர்ந்த வழக்கு தொடர்பாக தரப்பு விசாரணை நடைபெற்று வருகிறது. படத்தில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் பெயரை பயன்படுத்த மாட்டோம் என்று வனிதா தரப்பில் நீதிமன்றத்தில் உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். நடிகை வனிதா விஜயகுமார் மற்றும் நடன இயக்குனர் ராபர்ட் நடிப்பில் உருவாக்கியுள்ள மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் படம் திரைப்படம் வெளியாகி இருக்கிறது. இந்த திரைப்படத்தில் இளையராஜா இசையமைத்து மைக்கேல் மகன காமராஜர் தரத்தில் இடம்பெற்ற சிவராத்திரி பாடல் இடம்பெற்றிருக்கிறது. தன் இசையமைத்த பாடலை தன்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த படத்தில் பயன்படுத்தி இருப்பதாகவும் பாடலை மாற்றி அமைத்துள்ளதாகவும் இளையராஜா தரப்பில் மனு தாக்கல் செய்திருந்தது. இது காப்புரிமை மீறிய செயல் என்றும் எனவே அந்த பாடலை நீக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடுக்கிறது. இந்த வழக்கை நீதிபதி செந்தில்குமார் ராமத்தின் மீது விசாரணை கண்டபோது இளையராஜா இசையமைத்த பாடலை பயன்படுத்தியதோடு அவரின் பெயரும் பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. தயாரிப்பாளர் வனிதா விஜயகுமார் சார்பில் எக்கோ நிறுவனத்திற்கும் அனுமதி பெற்றுதான் அந்த பாடல் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மனு குறித்து தயாரிப்பாளர் வனிதா விஜயகுமார் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது படத்தில் இளையராஜா பெயரை பயன்படுத்தக்கூடாது என தடை விதிக்க வேண்டும் என இளையராஜா தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. வனிதா விஜயகுமார் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இளையராஜாவின் 4850 பாடலை சோனி மியூசிக் நிறுவனம் வாங்கியுள்ளதாகவும் அவர்களிடமிருந்து பாடலை தாங்கள் வாங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் படத்தில் இளையராஜாவினுடைய பெயர் பயன்படுத்தப்பட்டதை நீக்கிவிட்டதாக குறிப்பிடப்பட்டது. இதனையடுத்து வழக்கு விசாரித்த நீதிபதி இந்த வழக்கில் சோனி மியூசிக் நிறுவனத்தையும் சேர்க்குமாறு உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.